என்ன சேட்டாது கையில ஏதோ குடிச்சிட்டு வராப்ல இருக்கு. ஆமாப்பா வெயிலே கொடுமை ஜாஸ்தியா இருந்துச்சா, அதான் வர வழியில ஒரு சர்வத்தை வாங்கி குடிச்சிட்டு வரேன். வாழ்வு தாண்டா உனக்கு. என்ன சர்வத்து என்ன ஒரு 1.5 கோடி ரூபா இருக்குமா? 15 ரூபாய்க்கு சர்வத்தை வாங்கி குடிக்கிறதுக்கு என்ன வாழ்வு தான் உனக்கு? நாங்கெல்லாம் அந்த காலத்துல. நீங்க என்ன அந்த காலத்துல என்ன சுபாஷ் சந்திர போஸ் கூட சண்டைக்கு போனீங்களோ? இல்லப்பா. அப்புறம் காந்தி கூட உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு போனீங்களோ? அட அது இல்லப்பா. அப்புறம் என்ன இளவுங்க இது? எப்ப பார்த்தாலும் அந்த காலத்துல சொல்லி பணம் புரியலுவா? சொல்லி தொலைங்க என்னங்க அந்த காலத்துல செஞ்சேலுவா? நாங்க இப்ப வந்து வயசான ஆள் ஆயிட்டோம். அந்த காலத்துல சொன்னாக்க உங்களுக்கு கோவம் வருது. நீங்களும் ஒரு காலத்துல வந்து இப்படிதான் சொல்லுவீங்க எங்களை மாதிரி அந்த காலத்துல அப்படின்ட்டு. எக்காரணத்தை கொண்டு உங்களை மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருந்தெல்லாம் நாங்க சொல்லவே மாட்டேன். அப்படி சொன்னு வச்சுங்களேன், சங்கரத்துக்கு செத்தாலும் சாவுனதை விட இந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே மாட்டேன் நானு. பார்த்து தானே போறேன். நீங்க பாக்குறது இருக்கட்டும், இப்ப அந்த காலத்துல இது ஆரம்பிச்சல அதை சொல்லி தொலைங்க என்ன ஏழுன்ட்டு. அதுக்கு நீங்க ஒரு முட்டுப்புள்ளி வச்சு விட்டுருவோம். அதான் தம்பி, அந்த காலத்துல நாங்களாம் ஆசைப்பட்டதை கூட எதுவும் வாங்கி குடிக்க முடியாது. ஏன் ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாங்களா? சொல்லுறத கேட்டு சொல்லடா. அந்த காலத்துல நாங்க ஆசைப்பட்டதை வாங்கி குடிக்க முடியாதுன்னு சொன்னாக்கா எதுக்கு சொல்றேன்டாக்கா, கையில காசு இருக்காது தம்பி எதுவும் வாங்கி குடிக்கிறதுக்கு. அப்ப இப்போ அதே நிலைமை தான். கையில காசு இல்ல, எதுவும் ஆசைப்பட்டதை வாங்கி திங்க முடியல, குடிக்க முடியல. நீங்க சிம்பிளா சொல்லி தொலைய வேண்டியதானே. அந்த காலத்துல இருக்காப்ல இந்த காலமும் இதுவரையும் வந்து பரதேசியாவே இருக்குன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே. ஐயே எப்ப பார்த்தாலும் அந்த காலத்துல இழுத்துக்கிட்டு இருக்கிறியா? அம்மா நீ என்ன அழுதுகிட்டு வர்றா? அம்மா கூப்பிட்டு அம்மா மட்டும் தான் சொல்லுவேன். ஏமாப்பா நீ இப்படி அழுதுகிட்டு வர்றா? வாத்தியார் ஸ்கூல்ல என்ன அடிச்சு விட்டாரு மாமா, வந்து என்ன எதிரி கேளு நீ. ஏன்டா இருக்கா நீ பச்சை பிள்ளையா அழுதுகிட்டு வர்றா? வாத்தியார் அடிச்சு விட்டான்னு சொல்லிக்கிட்டு நாங்களாம் அந்த காலத்துல அல்லவே அப்பா எந்திரிச்சு வந்து நிக்கிறாரா? நம்ம சொன்னது காதல் வந்துருச்சோ அந்த காலத்துல இருந்து. கவா உள்ளுக்குள்ள போய் இந்த அருவாமனை எடுத்துட்டு வா. ஏங்க அருவாமனை எடுத்துட்டு வர சொல்றியா? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சேர்த்து சொன்னான். இனிமே வந்து நான் வந்து அந்த காலத்துல இருந்து சொன்னாக்கா வந்து சங்க அறுத்துக்கிட்டு செத்தாலும் சாவுன தவிர இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி வாய மூடல. இப்போ அவனே ஆரம்பிக்கிறான் அந்த காலத்துல இருந்து. அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்ப்ப சங்கத்துக்கு சேர்த்துருவோம்ல. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா தான் இருக்கும். இங்க புள்ள அழுதுகிட்டு வந்து நிக்கிறான் வாத்தியார் அடிச்சு விட்டானு அப்படின்ட்டு. அதை என்ன ஏதுன்னு போய் கேட்கறதுக்கு வக்கீல்ல. இப்பதான் அருவாமனை எடுத்துட்டு வந்து கூட சேர்த்து வந்து சங்க அறுத்துக்கிட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நிக்கிறியாலோ? அப்படி கேளு மாமா. ஏன்னா உங்க பிரச்சனையை விட்டு என் பிரச்சனையை பாருங்கப்பா. மாமா நீ வந்து கேளு என்ன ஏதுன்ட்டு. அவன் ஏன் என்ன அடிச்சான்? இதுக்கு அவனை வாத்தியார் வாடா போடான்னு பேசிட்டு இருக்கிறான். உனக்கு என்னப்பா தெரியும்? அடி வாங்கினது எனக்கு இல்லப்பா தெரியும். நான் தான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல அவனை அடி வாங்குவேன். ஒரு நாள் கூட வந்து வீட்டுல சொன்னது கிடையாது தெரியுமா? இது வீட்டுல சொன்னது இல்லையா? ஏன் வீட்டுல சொன்னது இல்ல? என்ன வாத்தியார் ஸ்கூல்ல அடிச்சானு வச்சுக்கவேன், நான் வந்து இங்க வீட்டுல சொன்னேன்னு வச்சுக்க, இந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன போட்டு அடிப்பானுங்க. என்ன சொல்லி அடிப்பானு தெரியுமா? வாத்தியார் அடிக்கிற அளவுக்கு நீ என்னடா ஸ்கூல்ல தப்பு பண்ணான்னு சொல்லி இவனும் நம்மளை போட்டு வெளுத்து வாங்குவாங்க. இந்த அளவுக்காக நான் வீட்லயே சொல்றது கிடையாது தெரியுமா? அடி வாங்கினது போனாலும் வந்தாலும் ஏதா இருந்தாலும் அங்கேயே பிடிச்சிட்டு வந்துடுவேன். ரொம்ப தான் பாதிக்கப்பட்டிருக்கான் போல சேட்டு.